Hello friends, இன்னைக்கு வந்து சிக்கன் breast வந்து pan fry எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து 1/2 kg chicken breast. இது வந்து panல எப்படி நம்ம fry பண்றதுன்னு சொல்லி நம்ம ஈஸியா fry பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து இந்த chicken breast வந்து நல்லா வந்து poke பண்ணிக்கோங்க. ஏனா இதுல மசாலா இறங்கணும். அதனால வந்து ஒரு கத்தி வச்சு நல்லா வந்து இது மாதிரி வந்து போக் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம மேரினேட் பண்ணும்போது மசாலா வந்து நல்லா உள்ள இறங்கி இருக்கும். இதே போல எல்லா பீசஸும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊத்துறேன். இதில் தேவையான உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், தேவையான மிளகாத்தூள், இப்போ இதெல்லாம் வந்து நல்லா தடவி விடலாம். கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நல்லா தடவி விட்டுருங்க. ஒரு 1/2 an hour வந்து மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் பிரெஸ்ட் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் பேனில் ஊற்றி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம வந்து ஒரு பீஸாக வந்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸும் நான் போடுறேன். நல்ல இடம் இருக்குது. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதே திருப்பி போடலாம். மூடி போட்டு அடுத்த சைடு வச்சு வைக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கார்லிக் வந்து நான் அப்படியே வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டா அந்த கார்லிக் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கடைசியில் போடுறேன்.
இப்போ வந்து நம்ம இந்த பீசஸ் எல்லாம் எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு, 2 சைடும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இந்த ஃப்ரையான கார்லிக்கும் வந்து மேலே வந்து எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் பிரெஸ்ட் பேன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து டெண்டராக ஜூஸியாக நல்லாயிருக்கு. இது வந்து ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கலர் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது, அது அப்புறம் ரொம்ப வந்து உங்களுக்கு ஹார்டாகிடும். இது வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த கலர் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்த உடனே எடுத்துடணும். அப்போ வந்து நல்ல டெண்டராக உங்களுக்கு ஜூஸியாக இருக்கும். இதுக்கு மேரினேஷன் தான் முக்கியம். நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ரெசிபீஸும் வந்து நீங்கள் பாருங்கள். எங்கள் சேனலை வந்து இதான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ரெசிபியோடு நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.